अस्सलामुअलैकुम इनकी நம்மளோட இட்ஸ் மீ ட்ரீமி கல்ச்சர்ல என்ன வீடியோ பார்க்க போறேன்னா சுக்கா எப்படி பண்றது தான் பார்க்க போறோம். நான் இன்னைக்கு பீஃப் சுக்கா பண்ண போறேன். அதுக்கு என்னென்ன பொருள்லாம் வேணும்ங்கறத பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் வந்து பீஃப் எடுத்துர்க்கேன். என்கிட்ட பீஃப் தான் இப்போதைக்கு இருக்கனால பீஃப் எடுத்துர்க்கேன். உங்ககிட்ட மட்டன் இருந்தா நீங்க மட்டன் எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து சின்ன வெங்காயம் நிறைய வேணும். அதனால சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் மல்லி இலை, பச்சை மிளகாய், கறிவேப்பிலை. இது என்ன மசாலானா வத்தல் தூள், அப்புறம் மிளகுத்தூள், மல்லித்தூள், சீரகத்தூள், பெருஞ்சீரகத்தூள். இந்த 5 மசாலாவும் நான் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். இதுதான் நம்ம பீஃப் சுக்காக்கு முக்கியமான இன்கிரிடியன்ட். அப்புறம் வந்து தயிர் எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் தக்காளி, அப்புறம் இஞ்சி பூடு விழுது வந்து அரைச்சி வச்சிருக்கேன். இஞ்சி பூடு விழுது வந்து அரைக்கும் போதே நான் கூட பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் போட்டு அரைச்சி வச்சிருக்கேன். ஏன்னா இது நல்லா இப்படி அரைக்கும் போது வந்து நம்ம தாளிக்கும் போது நல்ல ஸ்மெல் வரும். இப்போ வந்து நம்ம எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். நான் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி சின்ன குக்கர் எடுத்து இதில் வந்து நான் பீஃபை வந்து அவிச்சு எடுத்துருக்கிறேன். இப்போ இந்த மாதிரி நான் பீஃபை வந்து குக்கரில் போட்டுட்டு அது கூட தேவையான அளவு உப்பும் மஞ்சள் தூளும் மட்டும் சேர்த்து ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி அதை நல்லா ஒரு 10 விசில் அளவுக்கு நான் வந்து வேக வைக்க போறேன். இந்த மாதிரி உப்பு மஞ்சள் தூளும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு தண்ணி அதிகமாக சேர்க்காம சுக்கா வைக்க போகிறோம். அதனால கம்மியாக தான் தண்ணி சேர்க்கணும். சேர்த்து நம்ம வந்து அந்த குக்கர் விசில் போட்டு ஒரு 10 விசில் வச்சிடலாம். இப்போ நான் வந்து கறியை வந்து வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுட்டேன். இப்போ மறுபடியும் நம்ம குக்கரை வந்து அடுப்பில் வச்சுட்டு தாளிக்கலாம். பாத்திரம் சூடானதும் இப்போ வந்து நான் வந்து எப்போவுமே நம்ம வீட்டில் சமையல் எண்ணெய் இருக்குல்ல, சமையல் எண்ணெய் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். சமையல் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெயை அந்த எண்ணெயோட வந்து நான் சேர்க்க போகிறேன். சமையல் எண்ணெய்க்கு அப்புறம் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணுறேன். எண்ணெய் அதிகமாக சேர்த்துடாம தேவையான அளவு மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் நான் வந்து நறுக்கி வச்சிருக்கேன்ல சின்ன வெங்காயம், அதுல வந்து கொஞ்சம் மட்டும் சேர்த்துக்கலாம். அதுல பாதி அளவு வெங்காயத்தை மட்டும் சேர்த்து நல்லா பொன்னிறமா வதக்கிடலாம். நான் வந்து எப்பவுமே வெங்காயம் போட்டதுக்கு அப்புறம் தான் இஞ்சி பூடு விழுது போடுவேன். ஏன்னா நம்ம எண்ணெயை ஊற்றினதுக்கு அப்புறம் உடனே நம்ம இஞ்சி பூடு போட்டோம்னா சட்டியில பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால நம்ம வந்து வெங்காயம் கருவேப்பிலை போட்டு தாளிச்சதுக்கு அப்புறம் நம்ம இஞ்சி பூடு விழுது போட்டால் சட்டியில் வந்து அவ்வளோ பிடிக்காது. இப்போ வந்து நான் வெங்காயம், கருவேப்பிலை, மிளகாய் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டேன். இப்போ நம்ம வந்து இஞ்சி பூடு விழுதை ஆட் பண்ணிக்கலாம். இந்த இஞ்சி பூடு விழுதுலேயே பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே போட்டு அரைச்சதுனால நீங்கள் தனியாக பட்டை, கிராம்பு எதுவும் போட வேணாம். இந்த மாதிரி நான் வந்து அரைச்சி வச்சிருந்த இஞ்சி பூடு விழுதை இந்த வெங்காயத்தோட சேர்த்து நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌனுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் எவ்வளோக்குள்ள வதங்குதோ அப்போதான் நம்மளுக்கு வந்து அந்த ஸ்மெல்லும் நல்லா வரும். இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க அடி பிடிக்காம. இப்போ நான் வந்து குட்டி குட்டியாக நறுக்கி வச்சிருந்தேன் அந்த கொத்தமல்லியையும் ஆட் பண்ணிக்கலாம். இதோட சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கொத்தமல்லி வந்து கறிலாம் ஆட் பண்ணிக்கப்புறம் சேர்ப்பாங்க. சில பேர் மொத்தமாக அதெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் மேலே சேர்ப்பாங்க. நான் வந்து இந்த மாதிரி வதக்கும் போதே மல்லி இலையும் சேர்த்து வதக்கிடுவேன். அப்புறம் வந்து நம்ம மீதி வச்சுருந்தோம்ல அந்த வெங்காயத்தையும் சேர்த்து ஆட் பண்ணி நல்லா வதக்கிடலாம். இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க.
வெங்காயம் ஓரளவு வதங்கின உடனே நம்ம தக்காளி வெட்டி வச்சுருக்கோம்ல அந்த தக்காளியையும் ஆட் பண்ணிடலாம். தக்காளியும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிடலாம். நல்லா கொஞ்சம் கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம மசாலாலாம் ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். தக்காளி கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ வந்து நான் எடுத்து வச்சிருந்தேன்ல அந்த மசாலாவை இப்போ ஆட் பண்ணிடலாம். மசாலாவை தக்காளி வெங்காயத்தோட ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ நம்ம வந்து தயிர் எடுத்து வச்சிருந்தோம். தயிரையும் இதோட சேர்த்து ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாம். நம்ம ஏற்கனவே கறியை வேக வைக்கும் போது உப்பு போட்டு தான் வேக வச்சோம். அதனால வந்து இந்த கிரேவிக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ அந்த அளவுக்கு மட்டும் நம்ம உப்பு போட்டு இப்போ நல்லா கிளறி விட்டுடலாம். இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ கிரேவி வந்து நல்லாவே வெந்துருச்சு. தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லாவே வதங்கிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம ஏற்கனவே கறியை வந்து வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுருந்தோம். அந்த கறியை வந்து இதோட ஆட் பண்ணிடலாம். இப்போ நான் கறியை இதில் ஆட் பண்ணிட்டேன். இப்போ நல்லா அந்த கிரேவியோட கறி மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுடலாம். கிளறி விட்டுட்டு தண்ணி வந்து அதிகமாக ஊற்றிடக்கூடாது. தண்ணியை நீங்கள் ஆட் பண்ண வேணாம். நான் வந்து அந்த பாத்திரத்தில் தயிர் பாத்திரத்தில் வந்து தயிர் இருந்ததுனால கொஞ்சோன்னு மட்டும் தண்ணி ஆட் பண்ணி ஊற்றியிருக்கேன். இப்போது நீங்கள் வந்து நல்லா இதை கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுட்டு குக்கர் விசில் போட்டு ஒரு 2லேருந்து 3 விசில் மட்டும் வச்சிடலாம். ஏன்னா ஏற்கனவே கறி வந்து நம்ம தனியாக வேக வச்சுட்டோம். அதனால 2லேருந்து 3 விசில் மட்டும் போதும். இப்போ நம்மளோட சுக்கா வந்து சூப்பராக ரெடி ஆயிருச்சு. மேலே வந்து தண்ணி விட்ட மாதிரி இருக்குது. ஆனால் தண்ணி இல்லாத அந்த ஆயில் தான். நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து அந்த சுக்கா கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. வீடியோவில் பார்க்க வந்து கலர் கொஞ்சம் டல்லாக தெரியுது. ஆனால் கலர் வந்து உண்மையிலேயே நல்லா ரெட் கலரில் தான் இருந்தது. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.